வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான வீட் பிளெயின் கேக். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் அரை கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில். இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடி பண்ண சர்க்கரையும் அப்படியே சேர்த்துடலாம். இந்த சர்க்கரையையும் எண்ணெயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த கேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். கடல் எண்ணெய் மற்ற எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்ணோன்னா எண்ணெயோட ஸ்மெல்லு ரொம்ப ஆடாக தெரியும். இப்போ இந்த எண்ணெயும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் இந்த கேக் பண்ண போகிறேன். நம்ம எந்த கிளாஸால் கோதுமை மாவு அளக்குறோமோ அதே கிளாஸால் எண்ணெய் சர்க்கரை எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயும் சர்க்கரையும் நல்லா கலந்துருச்சு. இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ இந்த மாவுலே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். பால் பார்த்திங்கன்னா நான் காய்ச்சி ஆறின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பாலையும் நல்லா கலந்து கட்டிகள் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான கேக் மாவாக நம்ம கலந்து எடுத்துப்போம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் பாதாம் எசன்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாதாம் எசன்ஸையும் ஊற்றின பிறகு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு குழியான பிளேட்டில், சின்ன பிளேட்டில் தான் பண்ண போகிறேன். அந்த பிளேட்டை முதல்ல நம்ம க்ரீஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்போ தனியாக வச்சிடலாம். இது ஸ்டீல் பிளேட்டு தான். இதில் நம்ம எண்ணெய் தடவி நல்லா எல்லா பக்கமும் சைடில் எல்லாம் கூட நல்லா எண்ணெய் தடவி இதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேயே நம்மக்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் போடலாம், இது மாதிரி க்ளீன் ஒயிட் பேப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி க்ளீன் ஒயிட் பேப்பரை தான் இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீஸ் பண்ண தட்டில் போட்டுட்டு பேப்பர் மேலேயும் நல்லா இது மாதிரி எண்ணெய் தடவி நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். கேக் மாவு நம்ம ஊற்றும் போதே இது மாதிரி விசிறி மாதிரி மடியுது பாருங்கள். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இது மாதிரி பிளேட்டில் ஊற்றும் போது நல்லா விசிறி மாதிரி மடியணும். எல்லா மாவையும் ஊற்றின பிறகு ஒரு 2-3 தடவை இது மாதிரி நல்லா தட்டி விட்டுடலாம். இதுக்கு மேலே நான் முந்திரி திராட்சை தான் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எந்த நட்ஸு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி திராட்சை நம்ம வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போதே அது குக் ஆகிடும். இது மாதிரி நல்லா சுற்றி இதை கார்னிஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை பேனில் வச்சிடலாம். ஒரு கடாயிலையோ இல்லைன்னா இது மாதிரி ஒரு பேன்லேயோ சென்டரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அது மாதிரி நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கு மாவை இதில் வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை சரியாக 45 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது. இப்போது சரியாக 45 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு ஃபோர்க்கு வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும்போதே ஓரங்களை கட் பண்ணி விட்டுடலாம்.
கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு இது மாதிரி தலைக்கீழே போட்டு நம்ம இதை லேசாக தட்டினோன்னா கரெக்டாக வந்துடும். அடிப்பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.